அந்த நேரத்துல எனக்கு அந்த பாடல்கள் கிடைத்தது என்னுடைய பாக்கியமா நான் நினைக்கிறேன். அது இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல அப்படியே நிக்குது. அதையும் இன்னும் சந்தோஷம். முதல் பாடகர் நான் தான் அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக அந்த பாடல்கள் எப்போ பாடினாலும் ஒரு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். எந்த பாடகர் பாடகி வந்தாலும் அவங்களுக்கு உறுதுணையா இருந்து உடனே இலங்கைக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள என்கரேஜ் பண்றதுல இலங்கை தமிழர்களுக்கு ஈடா வேற எதுவுமே இல்லைன்றது உலகம் அறிந்த உண்மை. யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடித்த கார்த்திக் அவரும் வராரு. அவர் கூட சைந்தவி பிரபல பின்னணி பாடகி. எங்க சூப்பர் சிங்கர்ல இருந்து இப்போ நிறைய சிறு திரைப்பட பாடல்கள் பாடிக்கொண்டு வரும் தீப்தி சுரேஷ் மற்றும் இசை கலைஞர்கள் இலங்கை கலைஞர்களோட இணைந்து ஒரு அற்புதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது கண்டிப்பா போன வருடம் மாதிரி இல்லை. இது ஒரு மாபெரும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். மக்கள் எல்லோரும் இங்க எத்தனையோ கண்ட்ரிஸ்ல இருந்து முருகனுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த தாய் மண்ணுக்கு திரும்பி வந்திருக்கும் அந்த ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாம் 23ஆம் தேதி ஆகஸ்ட் இங்கேயே இருக்கோம் அப்படின்றதுக்கு தெரியப்படுத்துறோம். ஒரு வாரம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். திரைப்பட பாடல்கள் தமிழ் ஒரு 10,000க்கு மேல இருக்கும். கன்னடா பாஷை மற்றும் தெலுங்கு, ஹிந்தி இது போன்ற எல்லா லாங்குவேஜஸும் கலந்து 25,000க்கு மேலாக திரைப்பட பாடல்கள் எங்களுடைய சினிமா யூனியன் படி கணக்குப்படி 25,500 பாட்டுக்கு மேலாகவே நான் பாடின அந்த சந்தர்ப்பம் இந்த 40 ஆண்டு காலத்துல நிறைய படங்கள் அவங்க தயாரிச்சதுனால என்ன மாதிரி பாடகர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. இலங்கை ரசிக பெருமக்களுக்கு முதல்ல என்னுடைய உங்கள் பாடகர் மனோவின் முதல் வணக்கம். கொஞ்சம் சுகம் இல்லை, கோல்டு, அதனால கொஞ்சம் சத்தமா பேச முடியல. உங்க எல்லோரையும் இங்க அதுவும் யாழ்ப்பாணத்துல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அது கடந்த 40 ஆண்டு காலமா நான் பாடகராக உங்களுடைய பிளெஸிங்ஸோட தான். கண்டிப்பா எந்த பாடகர் பாடகி வந்தாலும் அவங்களுக்கு உறுதுணையா இருந்து உடனே இலங்கைக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள என்கரேஜ் பண்றதுல இலங்கை தமிழர்களுக்கு ஈடா வேற எதுவுமே இல்லைன்றது உலகம் அறிந்த உண்மை. அதுதான் எனக்கும் நடந்தது. எனக்கு என் வாழ்க்கையில நான் சந்திச்ச அற்புதமான நண்பர்கள், அற்புதமான நிகழ்வுகள் எல்லாமே இலங்கை ரசிக பெருமக்களோடு தான் நடந்தது. ஸோ இந்த 40வது ஆண்டு கொண்டாட்டம் யாழ்ப்பாணத்துல ஒரு நிகழ்ச்சி மூலமா செய்யறதுல ரொம்ப சந்தோஷம். அது போன வருடமே நாங்க கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தோம். அது லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணதுனால ஒரு நல்ல ஆடிட்டோரியமோ ஒரு பெரிய மைதானம் கிரவுண்டோ கிடைக்கவே இல்லை. லாஸ்ட் மினிட்ல அது சின்ன ஹால்ல பண்ணா அது நிறைய பேர் சந்தோஷப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அது மீண்டும் இந்த வருடத்துக்கு நிறைய நண்பர்களோட சப்போர்ட்டோட நான் இந்த வருடம் முருகனுடைய ஆசீர்வாதத்தோட, அதாவது இந்த திருவிழா பெரிய கொண்டாட்டம், அதுக்கு இடையில ஆகஸ்ட் 23ஆம் தேதி அது மத்திய கல்லூரி மைதானத்துல நமக்கு ஒரு அற்புதமான இடம் கிடைச்சிருக்கு. அது என்னுடன் இணைந்து அற்புதமான இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடித்த கார்த்திக் அவரும் வராரு.
அவர் கூட சைந்தவி பிரபல பின்னணி பாடகி, எங்க சூப்பர் சிங்கர்லேருந்து இப்போ நிறைய சிறு திரைப்பட பாடல்கள் பாடிக்கொண்டு வரும் தீப்தி சுரேஷ் மற்றும் இசை கலைஞர்கள், இலங்கை கலைஞர்களோட இணைந்து ஒரு அற்புதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 23ஆம் தேதி மக்கள் எல்லோருக்கும் நான் உறுதியா இங்க வந்து பிரஸ் மூலமா மீடியா மூலமா, இது கண்டிப்பா போன வருடம் மாதிரி இல்லை, இது வந்து ஒரு மாபெரும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்னோட இணைந்து இத்தனை பேர் வராங்க அப்படின்றது இந்த மண்ணுக்கு வந்து நாம் வந்து ப்ரெஸ் மீட்ல உங்க எல்லோருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான். உடல்நிலை கொஞ்சம் எனக்கு கோல்டா இருந்தா கூட நான் இந்த டேட்டுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக வந்திருக்கேன். எல்லோரும் வந்து உங்க ஆசீர்வாதத்தோட இந்த 40 ஆண்டு காலம் எத்தனையோ பாடல்கள் உங்களுடைய மனசுல நிக்கிற பாடல் பாடுறதுக்கு காரணமா இருந்த உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் வேணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் வந்து முருகன் ஆசீர்வாதத்தோட நல்லூர் அந்த திருவிழா ஒட்டி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இது வந்து 4 சீசன்ஸ் மற்றும் சிஏசி வழங்கும் ஏற்றியனின் யாழ் மண்ணே வணக்கம் அப்படின்ற பேர்ல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நிறைய ஸ்பான்சர்ஸ் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மீடியா மூலமா நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் எல்லோரும் இங்க எத்தனையோ கண்ட்ரீஸ்ல இருந்து முருகனுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த தாய் மண்ணுக்கு திரும்பி வந்திருக்கும் அந்த ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாம் 23ஆம் தேதி ஆகஸ்ட் இங்கேயே இருக்கோம் அப்படின்றதுக்கு தெரியப்படுத்துகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து இந்த அற்புதமான இசை மழையில் நனைய வேண்டும் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. உங்களுக்கு கோல்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க, யாழ்ப்பாண மக்களுக்காக ஒரு 2 வரியில ஒரு பாடல் தம்பி, இந்த கோல்டுல வாய்ஸ் கேட்டா வேற யாரோ பாடுற மாதிரி இருக்கும். அது ஒரு சந்தோஷத்துக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லு, நான் உங்களுக்காக பாடுறேன். உங்களுக்கு எது எங்களை நோக்கி பாட நினைக்கிறீங்களோ அதை வந்து என்ன பாடணும் நீங்க சொன்ன கொடுத்தீங்கன்னா நான் பாடுவேன். செண்பகமே ஜூன் இதெல்லாம் பாடின மூக்குல பாடின மாதிரி இருக்கும் தம்பி. சித்தம் ஒரு வாரம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். மற்றதெல்லாமே கச்சேரியில பாடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து குரல் பத்திரமா பாதுகாக்கணும். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க, சந்தோஷமா நான் பதில் சொல்றேன். சினிமா பாடல்களை தவிர்த்து நல்ல பாடல்கள் என்ற ரீதியில ஆரம்ப காலங்களில் இருந்து மனோன்ற நெல்லு தமிழகத்தில் அனைவரும் தேர்வுகள் ரொம்ப சந்தோஷம். அந்த ரீதியில அந்த வரலாறு படைத்த பாடல்கள் இன்றும் கேட்கக்கூடிய இருக்கும். அதை நினைத்து இந்த மக்கள் வழிப்பயணம் அமையும் என்ற ரீதியில இனிவரும் காலங்கள் நீங்கள் அப்படியான பாடல்களை பாடுவீர்கள். கண்டிப்பா பாடுவேன். அந்த நேரத்துல எனக்கு அந்த பாடல்கள் கிடைத்தது என்னுடைய பாக்கியமா நான் நினைக்கிறேன். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல அப்படியே நிக்குது. அதையும் இன்னும் சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அந்த பாடல்கள் பாடும்போது இருந்த நண்பர்கள் நிறைய பேர் இந்த மண்ணில் இல்லை, எந்தெந்த கண்ட்ரிலையோ இருக்காங்க. அவங்க எல்லோருடைய நினைவுக்கு கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அது போன்ற அற்புதமான பாடல்கள் பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்த பிறகுதான் நிறைய பேருக்கு கிடைச்சதுன்றது தான் உண்மை. முதல் பாடகர் நான் தான் அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக அந்த பாடல்கள் எப்போ பாடினாலும் ஒரு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நல்ல கேள்வி கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றி. 40 வருட காலத்தில் எத்தனை பாடல்கள் நீங்கள் பாடுவீர்கள்? திரைப்பட பாடல்கள் தமிழ் ஒரு 10,000க்கு மேல இருக்கும். கன்னடா பாஷை மற்றும் தெலுங்கு, ஹிந்தி, இது போன்ற எல்லா லாங்குவேஜஸும் கலந்து 25,000க்கு மேலாக திரைப்பட பாடல்கள் எங்களுடைய சினிமா யூனியன் படி கணக்குப்படி 25,500 பாட்டுக்கு மேலாகவே நான் பாடின அந்த சந்தர்ப்பம் இந்த 40 ஆண்டு காலத்துல
நிறைய படங்கள் அவங்க வந்து தயாரிச்சதுனால என்ன மாதிரி பாடகர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. அது போல இன்னைக்கு வந்து நிறைய படங்கள் தயாரிக்கிறது இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தா கூட இத்தனை பாடல்கள் ஒரு படத்துல 6 பாட்டு இருந்தா 6 பாட்டு நான் பாடின அண்ணன் எஸ்பிபி அவர்களுக்கு பிறகு ஆம்பளை குரல் ஒரு படத்துலன்னா கம்ப்ளீட் 6 பாட்டு ஒரே குரல் பாடின வாய்ப்புகள் எனக்கும் கிடைச்சிருக்கு நிறைய படங்கள். அதே மாதிரி எங்க ஊர் பாட்டுக்காரன், அதே மாதிரி நீங்க பாண்டியன் ரஜினி சாருக்கு, இந்த மாதிரி நிறைய ராஜாதி ராஜா அதுல 5 பாட்டு பாட்டிருக்கேன். அந்த எஸ்பிபி அவர்கள் ஒரு பாட்டு பாடிருப்பாரு. ஸோ இது போல பார்த்தீங்கன்னா இனிமே ஒரு 5 பாட்டோ 6 பாட்டோ ஒரு பாடகருக்கு ஒரு படத்துல பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது மிக கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு பாட்டு 4 பேர் பாடக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம. ஸோ இன்னைக்கு நம்ம என்னை விட நல்லா பாடுற திறமையுள்ள பாடகர்கள் நிறைய பேர் வந்தாலும் அந்த திரைப்படம் அப்படின்றது போகாமல் என்னுடைய பணிமான வேண்டுகோள் என்னன்னா, இன்னைக்கு மீடியா அவங்களுக்கு யூடியூப் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுனால அதில் வந்து அவங்க பக்தி பாடல்கள் இல்லை நாட்டுப்புற பாடல்கள் இல்லை வெஸ்டர்ன் அவங்களுடைய திறமை காட்டுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால திறமை உள்ளவங்க எல்லாம் அந்த மாதிரி தயார் பண்ணணும். சினிமா மட்டுமே நம்பி இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. இன்னும் வரக்கூடிய வழி தெரியாத சில பேர் இருப்பாங்க, இன்னோசென்ட் பீப்புள். அவங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, உங்களுடைய திறமை இதோடு நிற்கக்கூடாது. ஏன்னா இறைவன் கொடுத்த அந்த அற்புதமான குரல் வந்து எல்லோருக்கும் சேர வேண்டும் என்றால் நீங்க இந்த மீடியா, இந்த சோஷியல் மீடியா மூலமாக எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அது நண்பர்கள் கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து உங்க திறமைய வெளிப்படுத்தினா கண்டிப்பா அதை பார்த்து யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிகமா தமிழூடாக இலங்கையிலிருந்து வரும் பாடகர்களுக்கு ஆமா சினிமா துறையில வாய்ப்புகள் வழங்குது, கண்டிப்பா வரும். பட் அங்க இருக்கணும் சார். அங்க இருந்து அங்க வந்து அவங்க இசையமைப்பாளர்களை சந்திக்கணும். அது ஜி மூலமாக எல்லோருக்கும் இல்லை, நம்ம ஸ்டார் விஜய் மூலமாக இந்த டிவி ப்ரோக்ராம்ஸ் மூலமா ரியாலிட்டி ஷோஸ் மூலமா புகழ் பெறலாம். பட் அங்க உட்கார்ந்து அவங்க வந்து அந்த இசையமைப்பாளர்களை தொடர்பு பண்றதுக்கு உண்டான வழியை அவங்க வந்து நேரம் ஒதுக்கணும். சில பேருக்கு உடனே கிடைக்கும் அவங்களுடைய லக்கு, சில பேருக்கு தாமதமாக வரத்துக்கு அவங்களுடைய முயற்சி தேவைப்படுது. ஸோ அது அப்படி அவங்க முயற்சி செஞ்சால் கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். இதுவரை யாருக்கும் வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு காரணம் சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி இன்னைக்கு ஹீரோயினுக்கு பாடக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சா கண்டிப்பா கொடுப்பாங்க. பெரிய பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து அங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் பிரபலமா இசையமைப்பாளர்கள்கிட்ட ஒரு ட்ராக் பாடுறதுக்கோ ஏதோ ஒரு வாய்ப்பு கேட்டு அவங்க போனாங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்ல பாடி வெளியே வந்திருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு வரும் நிச்சயம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.